டெட் லிஃப்ட் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் நான் இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு பயங்கரமாக பிராக் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு இன்ஜுரி ஆகிறதுனால பல பேர் செய்யறதுக்கு பயப்படுற ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். ஸோ இந்த டெட் லிஃப்ட்டை பற்றி நம்ம எல்லா விஷயத்தையும் சரியாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய லோடையும் தூக்கலாம், அதே சமயம் சேஃபாகவும் செய்யலாம். அண்ட் உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட மசில் சைஸ், இது எல்லாத்தையுமே சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு டெட் லிஃப்ட்டை எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். டெட் லிஃப்ட்டில் பல வெரைட்டி இருக்கு. சூமோ டெட் லிஃப்ட் அப்படின்னு காலை மேக்ஸிமம் விடுத்து வச்சுட்டு பவர் லிஃப்டிங் மீட்ஸ்லாம் பார்ப்பீங்க, அது ஒரு வெரைட்டி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஹைப்ரிட் அப்படின்ட்டு காலை மீடியம் வைடாக வச்சுட்டு லிஃப்ட் பண்ணுறது இருக்கு. ஒலிம்பிக் லிஃப்டிங் மாதிரி ப்ராட் கிரிப்பில் வந்து டெட் லிஃப்ட் இருக்கு. அண்ட் ரெகுலர் கன்வென்ஷனல் டெட் லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். கால்கள் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு குனிஞ்சு வெயிட்டை தூக்குறது. இன்னைக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது இந்த கன்வென்ஷனல் டெட் லிஃப்ட். உங்களோட க்ளூட் அண்ட் போஸ்டீரியர் செயின்ல இருக்கிற எல்லா அப்பர் பேக் அண்ட் லோவர் பேக் மசில் அண்ட் கொஞ்சமாக ஹாம்ஸ்ட்ரிங்கை ஒர்க் பண்ணக்கூடிய, நீங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, பாடி பில்டிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மென்ஸ் ஃபிசிக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உமன்ஸ் பிகினி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த டெட் லிஃப்ட் அப்படின்றது உங்களோட பேக் டெவலப்மெண்ட்டோட முக்கியமான ஒரு அங்கம். டெட் லிஃப்ட் பண்ணும்போது நிறைய பேர் எவ்வளவு சீக்கிரமாக கிரவுண்ட்லேருந்து வெயிட் மேலே வருதோ அவ்வளவு நல்லா அவங்களால லோட் லிஃப்ட் பண்ண முடியும்வாங்க. அதில் ரொம்ப நல்ல ஒரு உண்மை இருக்குது. ஆனால் இந்த ஒரு பாயிண்ட்ல தான் பல பேர் இன்ஜுரிக்கு உள்ளாவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப வேகமாக நம்ம கிரவுண்ட்லேருந்து தூக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். பேண்ட்ஸை ஒரு வெயிட்ல கட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த வெயிட்டை நம்ம தரையிலேருந்து வேகமாக தூக்கிறதுக்கு பார்க்கலாம். அப்சர்வ், தூக்கும்போது அதில் ஒரு ரீபவுண்ட் வருது. ஓகேவா? என்னோட கையில் நிறைய எஃபர்ட் விழுது அண்ட் மசில்ஸ் ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ இப்படி தூக்கும்போது the weight goes uneven. ஸோ இந்த அன்ஈவனாக போகும்போது தான் பல பேருக்கு இந்த இன்ஜுரி அப்படின்றது வருது. இதை நான் உங்களுக்கு அடுத்து டெட் லிஃப்ட் செய்யும் போதும் என்ன அப்படின்றத காட்டுறேன். இதே இந்த பாரில் ஃபஸ்ட்டு அதோட மேக்ஸிமம் டைட் டென்ஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து பொசிஷனை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிஃப்ட் பண்ணும்போது வெயிட்டு ஸ்டேபிளாக நம்ம இழுக்கிற டைரக்ஷனுக்கு வருது. ஸோ அந்த ஸ்பீடு அப்படின்றது ஃபஸ்ட்டு ஃபுல் டைட்னஸ் ஆஃப் த மசிலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை தான் வந்து பிரேசிங் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. இந்த பிரேசிங்னா என்ன அப்படின்றத தெளிவாக பாரில் பார்க்கணும். இப்போ நான் வெறும் ஸ்பீடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தரையிலேருந்து லிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என் பாடியை டைட்டாக வச்சுக்கல அப்படின்னா இப்போ என்னோடய பேக் இப்படி இருக்குது. இப்படி தூக்கும்போது நிறைய போடுறேன். ஓகேவா? என்னோடய பேக்கெல்லாம் நான் டைட் பண்ணல. இப்படி லிஃப்ட் பண்ணும்போது வெயிட் மூவ் ஆகுது வேகமாக. பட் இது ஒரு ரெப்பு பண்ணும்போது என் முதுகுலெல்லாம் தப்பான வலின்னா என்ன, உங்கள் மசிலில் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் அண்ட் டைட்னஸ் ஃபீல் பண்ணுற பெயின் இல்லாமல் உங்கள் மசில்ஸோட டைன்ஸ்லையும் உங்களோட ஸ்பைன்லையும் பெயின் தெரியும். ஃபுல் டென்ஷன் ஆர் பிரேசிங் அப்படின்றது என்ன, பார் வந்து எப்போவுமே உங்களோட பாடிக்கு ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் ஆகணும் அப்படின்றது முக்கியம். அப்போ தான் வந்து வெயிட்டு ஸ்மூத்தாக வரும். ஸோ பாருக்கு கிட்டத்தட்ட 1.5 இன்ச் 2 இன்ச் டிஸ்டன்ஸில் நீங்கள் உங்களை பொசிஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் பாரை புல் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ என்னோட பேக்கில் ஒரு சின்ன ஆர்ச் இருக்கு இல்லையா, ஷோல்டரை கொஞ்சம் பின்னோக்கி தள்ளும்போது என்னோட இந்த பேக்கில் இருக்கிற லேட் மசில்ஸ் அண்ட் ராம்பாய்ட்ஸை நான் டைட்டாக என்கேஜ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாக் ஆஃப் த பார் அப்படின்னு இந்த சவுண்டு கேட்குது இல்லை. ஸோ இந்த டாப்பில் இருக்கும்போது தேர் இஸ் நோ லூஸ் கனெக்ஷன். இப்போ இந்த கீழேந்து இப்படி தூக்கும்போது இங்கே ஒரு ஜர்க், அதுக்கப்புறம் வெயிட் மேலே வரும்போது ஒரு ஜர்க் வருது. அப்படி இல்லாமல் கீழே போய் நான் டைட்டாக அந்த பாரோட ஸ்லாக்கை லிஃப்ட் பண்ணி அதோட பர்ஃபெக்ட் பொசிஷனில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது என்னோட ஷோல்டர், என்னோட நீ, என்னோட எல்போ அண்ட் வெயிட்ஸ் ஒரு சிங்கிள் லைனில் இருக்குது. இப்போது நான் இதை தூக்கும்போது என்னோட பேக் பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. என்னோட பேக்கை சுற்றி இருக்கிற எல்லா மசில்ஸும் டைட்டாக இருக்கிறதுனால என்னோட ஸ்பைன் ரொம்ப சேஃபாக இருக்குது. இந்த பொசிஷன்லேருந்து நான் மேலே எடுத்துகிட்டு வந்து என்னோட க்ளூட்டை லாக் பண்ணுறேன், என்னோட ஷோல்டரை லாக் பண்ணுறேன். எனக்கு இன்ஜுரி வரத்துக்கான சான்சஸ் 99.9% காணாமல் போயிடுது. ஏன்னா லிஃப்டிங் ஸ்போர்ட்டில் உங்கள் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி எங்கேயாவது ஏதாவது தவறு பண்ணால் இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இந்த மூமெண்ட்டை நீங்கள் லோ வெயிட்லேருந்து நிறைய ரெப்ஸ் ப்ராக்டிஸ். நிறைய ரெப்ஸ் அப்படின்னா இப்போ பவர் லிஃப்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 செட்டு 12 செட் அந்த லோ ரெப் ரேஞ்சில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. செட்டப் லிஃப்ட் ட்ராப், செட்டப் லிஃப்ட் ட்ராப். நீங்கள் இதே பாடி பில்டிங்காக பண்ணுறீங்க இல்லை மசில்காக பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹை ரெப்ஸில் இந்த மூமெண்ட்டை செட் பண்ணிக்கோங்க. இதை தவிர என்ன மாதிரி தப்புகள் நிறைய பேர் டெட் லிஃப்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, வெயிட்ஸை லிஃப்ட் பண்ணும்போது மேலே உங்கள் ஷோல்டரும் உங்களோட க்ளூட்டியும் லாக் பண்ணால் இந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷன் வந்துடுவீங்க. இதில் எல்லா மசிலும் மேக்ஸிமம் எங்கேஜ் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து இப்படி பண்ணுவாங்க.
ஓகேவா? உங்க ஸ்பைனுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக செட் ஆயிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் பின்னாடி போகும்போது உங்கள் ஸ்பைனு அதுக்கு மேலே தாங்க முடியாது. ஸோ ஓவராக வெயிட்டை வச்சுட்டு இப்படி பின்பக்கம் சாயும் போதும் பல பேர் அவங்க ஸ்பைனை இன்ஜூர் பண்ணிப்பாங்க. ஸோ முக்கியமான விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் உங்களை பாருக்கு பக்கத்தில் பொசிஷன் பண்ணிக்கோங்க. கீழே குனிஞ்சு பாரை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஷோல்டர் பிளேடை கொஞ்சம் பின்னாடி அலைன் பண்ணிட்டு உங்களோட அப்பர் பேக் மசில்ஸ் அண்ட் லோவர் பேக் மசிலை ஸ்டிஃபான பொசிஷனில் வச்சுக்கோங்க. பாரில் இருக்கிற ஸ்லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு டாப்பில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இங்கேருந்து அப்ளை ஃபோர்ஸ், கம் அப் அண்ட் தென் ட்ராப் டவுன். மெக்கானிக்கலி பர்ஃபெக்ட் பொசிஷனில் நீங்கள் டெட் லிஃப்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த தவறுகள் மட்டும் நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்களுக்கு டெட் லிஃப்ட்லேருந்து இன்ஜுரின்றது வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு சில பேருக்கு அதாவது லோவர் பேக் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றவங்கலாம் வந்து ஸ்டார்ட் வித் குட் மார்னிங் அண்ட் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன். லோவர் பேக் மசில்ஸில் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் ப்ராப்பராக வந்ததுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் டெட் லிஃப்டிங். எடி ஹால் வந்து வைடாக வச்சுட்டு தான் பண்ணுறாரு. ஆனால் நம்ம நிறைய பேர் வந்து பவர் லிஃப்டிங் காம்படிஷன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கால் க்ளோஸாக வைக்கிறாங்களே கன்வென்ஷனல் டெட் லிஃப்ட். இதுக்கு காரணம் என்ன? எடி ஹால்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மனுஷனுக்கு வயிறு இவ்வளோ பெருசு வெளில இருக்கும். சூட் போட்டு அது மேலே டிஷர்ட் போட்டிருப்பாரு, ஆனால் வயிறு இவ்வளோ பெருசு இருக்கும். இப்போது உங்களுக்கு தொப்பை பெருசாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், க்ளோஸாக வச்சுட்டு இப்படி லிஃப்ட் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். தொப்பை பெருசாக இருந்ததுன்னா இப்படி குனியும் போது உங்களால் டெட் லிஃப்ட் பண்ண முடியாது. அப்போது உங்களோட ஸ்டாண்ட்ஸை கொஞ்சம் வைடு பண்ணாதான் இந்த தொப்பை இந்த கேப்பில் கீழே போகும். யார் ஒருவருக்கு தொப்பை பெருசாக இருக்கோ அவங்களால க்ளோஸ் ஸ்டாண்ட்ஸில் பண்ண முடியாது. ஒரு பாடியும் டிஃப்ரெண்ட்டு. கன்வென்ஷனல் ஸ்டைல் அப்படின்னும் போதே உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்ட் பொசிஷன் அப்படின்றது செட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஸ்டாண்ட் பொசிஷன் அப்படின்றது உங்களுக்கு கம்ஃபர்ட், உங்களோட ஸ்பைனோட அலைன்மெண்ட் எந்த ஆங்கிளில் கரெக்டாக வருதுன்றதை நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து பார்த்து செக் பண்ணும். உங்கள் ஜிம்மில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோச் அப்படின்னு இருந்தாருன்னா இதை செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியும் இல்லையா, என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை எங்கேயாவதோ என்னோட கான்டாக்ட்ஸில் உங்களோட டெட் லிஃப்ட் வீடியோ அமிச்சிங்க அப்படின்னா ஐ கேன் கிவ் யூ ரெக்கமெண்டேஷன். நிறைய வெயிட் போகும்போது சேம் சைடு கிரிப் பண்ணும்போது பார் கீழே விழுந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட 2 கையும் நான் இந்த கிரிப்பில் பண்ணுறேன்னா எனக்கு கிரிப்பு போச்சு அப்படின்னா ஃபிங்கர்ஸ் ரோல் ஆகி பார் கீழே விழும். இதே நான் ஒரு கை ப்ரோன் ஒரு கை கேர்ள் கிரிப் அப்படின்னும் போது பாரில் டேர்னிங் ஆர் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ ஹெவி லோட் போகும்போது இந்த கிரிப் பண்ணும்போது இட் இஸ் வெரி வெரி ஸ்டேபிள். பாரை தரையில் வச்சுட்டு தான் எடுக்கணுமா அப்படின்னா பவர் லிஃப்டர்ஸ் யூஸ்வலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃப்ரம் த ஃப்ளோர் அப் லிஃப்ட் பண்ணும்போது தான் அது ஒரு ரெப் அப்படின்றதுனால இதை டீலோட் பண்ணி லிஃப்ட் பண்ணுறதுன்றது ஒரு பழக்கம். டெட் லிஃப்டில் ரொம்ப ஹெவி லோட் போகிறோம் அப்படின்னும் போது இந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ரெஸ்ட் விட்டு திரும்ப லிஃப்ட் பண்ணுறதுன்றது இஸ் பெட்டர். ஏன்னா ஹெவி லோட் போகும்போது அந்த பொசிஷனை ஒரு ரெப்புக்கு மேலே மெயின்டைன் பண்ணுறதுன்றது பல பேருக்கு கஷ்டமான விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கீழே வச்சு டீலோட் பண்ணிட்டு திரும்ப அடுத்த ரெப்பை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது ஐடியா. டெட் லிஃப்ட் எப்போ பண்ணலாம்? ஸ்ட்ரென்த் கெயின் ஆர் மேக்ஸிமம் திக்னஸ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வார்ம் அப் முடிச்சுட்டு ரொட்டீன்ல ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. பாடி பில்டர்ஸ் உங்களோட சாய்ஸை பொறுத்து மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்ல கூட இந்த எக்ஸசைஸை ரிலேட்டிவ்லி லெஸ் ஹெவியர் வெயிட்ஸோட செய்யலாம். உங்களுக்கு அருமையான ரிசல்ட்ஸ் வரும். ஸோ டெட் லிஃப்ட்டை பத்தி உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் அடுத்து இந்த மாதிரி எந்த எக்ஸசைஸை அனலைஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Until my next video, this is your Bigly, over and out.